நேற்றுக்கு பங்களாதேஷ் அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய இந்தியாவோட ஹை கமிஷனருக்கு எதிராக ஒரு போராட்டம் நடத்தினாங்க அப்படின்றது தெரியும். இது ஒரு சாதாரண போராட்டம் ஒன்றும் கிடையாது. இந்த போராட்டத்தின் பொழுது இந்தியாவோட 7 சிஸ்டர்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுற 7 ஸ்டேட்ஸை இந்தியா கிட்ட இருந்து பிரித்து எடுத்துருவோம் அப்படின்ற முழக்கங்களாக இருக்கட்டும், மற்றும் இன்றைக்கி நாங்கள் திரும்பி போகிறோம், நாளைக்கு நாங்கள் இந்த இடத்துக்கு வர்றப்ப ஹை கமிஷனில் ஒரு செங்கல் கூட மிச்சம் இருக்காது, செங்கலாக பேர்த்து எடுத்துகிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், மற்றும் இது எல்லாத்தையும் தாண்டி இந்தியாவுக்கு எதிராக டெரரிஸ்ட்டை பங்களாதேஷில் வச்சு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம், கிராஸ் பார்டர் டெரரிசமுக்கு நாங்கள் முழுமையாக ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்ற செய்திகளாக இருக்கட்டும். இது எல்லாமே அந்த நாட்டோட சில முக்கிய அரசியல் அமைப்புகளோட தலைவர்கள் கிட்ட இருந்து வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ். இப்போது இன்றைக்கான காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த இந்தியா அவுட் கேம்பெயின் அப்படின்றது கொஞ்சம் நாட்களாகவே நம்ம எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருந்த ஒன்று தான். ஆனால் இந்தியா அவுட் கேம்பெயின் முடிஞ்சதுக்கு அப்புறமா இப்படி ஒரு ரேடிகலைசேஷனை பங்களாதேஷில் யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. ஏன் இவ்வளோ தூரம் ரேடிகலைஸ் ஆகுது அப்படின்றத தான் தெளிவாக பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல்ல இந்தியா அவுட் கேம்பெயினை பற்றி பார்க்கலாம். இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன அண்டை நாடுகள் எல்லாமே பல வருடங்களாக ஒரு கட்சியோ இல்லை ஒரு தலைவரோ அந்த நாட்டை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்ப அந்த தலைவருக்கு எதிராக ஒரு புரட்சியை கிளப்பி அந்த நாட்டில் எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்காண்டி இந்தியா அவுட் அப்படின்ற ஒரு கேம்பெயினை கொண்டு வந்திருக்காங்க. இந்த கேம்பெயின் வந்து ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பங்களாதேஷ்லேயும் அதை நம்ம பார்க்க முடியும், அதற்கப்புறமா மால்தீவ்ஸ்லையுமே பார்க்க முடியும். பட் மால்தீவ்ஸில் என்ன நடந்துச்சு? இந்தியா அவுட் கேம்பெயின் வருது, அதில் ஜெயிக்கிறாங்க, கொஞ்ச நாளைக்கு இந்தியாவுக்கு எதிரான சில காரியங்களில் ஈடுபடுறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் சத்தமே இல்லாமல் இந்தியாவுக்கு ஆதரவாக டோட்டலாக மாறிடுறாங்க. அவங்களோட டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி பில்டிங்கை கூட பிரைம் மினிஸ்டர் மோடி தான் போய் திறந்து வைக்கிறாப்புல. ஸோ ஆரம்பத்தில் எலெக்ஷனை பிடிக்கிறதுக்காண்டி இந்தியா அவுட் கேம்பெயினில் இறங்கிட்டு அதற்கப்புறமா இந்தியாவுக்கு இணக்கமாக போகிறதுக்கான காரணம் என்ன நம்மளோட அண்டை நாடுகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள். இந்தியா மாதிரி ஒரு மிகப்பெரிய நாடை பகைச்சிக்கிட்டு அவங்களால பக்கத்தில் இருக்க முடியாது. செக்யூரிட்டிக்கும் சரி, எக்கனாமிக்கும் சரி, ஸ்டெபிலிட்டிக்கும் சரி, இந்தியா மாதிரியான ஒரு நாட்டை நேரடியாக எதிர்த்துட்டு அவங்களால வாழ முடியாது. நம்மளை மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கண்ட்ரி, ஃபார் எக்ஸாம்பிள் பாகிஸ்தான், ஒரு பெரிய இராணுவம் வச்சுருக்காங்க, ஆசிய கண்டத்திலேயே 4வது இடத்துல இருக்காங்க. அப்படின்றப்ப அவங்க இந்தியாவுக்கு எதிராக பகைச்சிக்கிட்டு வாழ்ந்துட முடியும். ஆனால் சின்ன சின்ன நாடுகள், மால்தீவ்ஸோ இல்லை ஸ்ரீலங்காவோ இல்லை பங்களாதேஷோ நமக்கு எதிராக பகைச்சிக்கிட்டு செக்யூரிட்டிக்கோ இல்லை எக்கனாமிக்கோ வேறு யாருக்கிட்டையும் போய் நிற்க முடியாது. அதுதான் நிலைமை. நாளைக்கு ஒரு போர் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பங்களாதேஷ் காப்பாற்றுங்க அப்படின்னு யுனைடெட் நேஷனில் போய் நிற்கிறதுக்குள்ளே அந்த நாட்டை மொத்தமாக முடிச்சிடும் இந்தியா. அதுதான் அவங்களோட நிலைமை. ஸோ இதை நல்லா உணர்ந்து தான் என்ன பண்ணியிருக்காங்க, இந்தியா அவுட் கேம்பெயின் ஆரம்பத்தில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அரசியல் ஸ்திரத்தன்மை வந்ததுக்கப்புறமா அது டோட்டலாக மாறி இந்தியாவுக்கு ஆதரவாகவோ இல்லை அப்படின்னா இணக்கமாகவோ போயிட்டு அவங்களோட நாட்டை நடத்திக்கிட்டு இருக்காங்க. பட் பங்களாதேஷில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷேக் ஹசீனா போயிட்டாங்க. போனதுக்கப்புறமா முகமது யூனிஸ் தான் அப்படின்ற ஒரு நிலைமை வந்துருச்சு. இந்த யூனிஸ் அவர்கள் அந்த நாட்டில் பங்களாதேஷில் அரசியல் ஸ்திரத்தன்மை, அவர் தான் பவரில் இருக்க போகிறார் அப்படின்றத ஓரளவுக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறமாவும் ரேடிக்கலிசமில் இறங்கியிருக்கார். அண்ட் இந்த ரேடிக்கலிசமை அவர் தனித்துவமாக இண்டிபெண்ட்டாக கொண்டு போகாமல் பாகிஸ்தானில் இருக்கிற ஐஎஸ்ஐ மிலிட்டன்ஸோடு சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. இங்கே இதுதான் பிரச்சனை. பல நாட்களாக நம்ம பார்க்க முடியும், பாகிஸ்தானோட ஐஎஸ்ஐ அஃபீஷியல்ஸ் நிறைய பேர் பங்களாதேஷுக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லி, அண்ட் பாகிஸ்தானோட அவங்க வந்து டிப்ளமேட்டிக் டைஸை வந்து பெருக்கிக்கிட்டு வராங்க அப்படின்னு. டிப்ளமேட்டிக் டைஸை பொறுத்த வரைக்கும் அதில் நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம், எந்த நாட்டோட நட்பில் இருக்கணும் இருக்கக்கூடாதுன்றது அவங்களோட ஒப்பீனியன். பட் நேரடியாகவே அவங்களோட இராணுவத்தோடு இவங்க இணக்கமாக போகிறதா இருக்கட்டும், ஐஎஸ்ஐ, குறிப்பாக இந்த ஐஎஸ்ஐன்றது இந்தியாவுக்கு எதிராக 1000 கட்ஸ் அப்படின்ற முறையை பயன்படுத்தி பல தாக்குதல்களை நடத்திக்கிட்டு இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷன். இந்த ஆர்கனைசேஷனோட முக்கிய அதிகாரிகளை அவங்க நாட்டில் வச்சு பேச்சுவார்த்தையில் ஈடுபடுத்துகிறப்ப தெளிவாக ஒரு விஷயத்தை காட்டுது. இவர் இந்தியா அவுட் கேம்பெயினை மட்டும் எடுக்கலை, டோட்டலாகவே இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக போகணும், பங்களாதேஷை இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக ஒரு ஹேட்டை கல்டிவேட் பண்ணணும் அப்படின்றத மைண்டில் வச்சு தான் இயங்கிக்கிட்டு இருக்காரு. நம்ம நாட்டில் நிறைய பேருக்கு வந்து ஒருத்தர் மேலேயோ இல்லை ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி மேலேயோ ஹேட் இருக்கும். சரி, உட்காந்து ஏன் அந்த ஒரு தனிநபர் மேலேயோ இல்லை அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி மேலேயோ உனக்கு ஹேட் இருக்குது, காரணத்தை சொல்லு அப்படின்னு கேட்டால் அவனுக்கு காரணம் தெரியாது. ஆனால் அவனை ரேடிகலைஸ் பண்ணி வச்சுருப்போம். அந்த மாதிரி தான் பங்களாதேசி மக்களை இந்தியாவுக்கு எதிரான ஒரு ஹேட்டுக்கு ரேடிகலைஸ் பண்ணுறாங்க. அந்த மக்களுக்கு கூப்பிட்டு வச்சு, இந்தியா என்ன தப்பு செய்யுதுப்பா, பங்களாதேஷில் என்ன பிரச்சனை, எதனால் வந்து இந்தியா வந்து ஹேட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் ஒரு காரணமும் இருக்காது அந்த மக்களுக்கு சொல்கிறதுக்கு. இஷ்டத்துக்கு வாயில் வந்த காரணங்கள்லாம் சொல்லுவாங்க. அதில் ஒரு உதாரணம் என்னென்னா, இந்தியா கிட்டத்தட்ட 40,000 டெரரிஸ்ட்டை பங்களாதேஷில் பேன் பண்ண டெரரிஸ்ட்டை அடைக்கலம் கொடுத்து வச்சிருக்கிறதாகவும், அந்த டெரரிஸ்ட்டை பார்டரை தாண்டி பங்களாதேஷுக்குள்ளே இன்ஃபில்ட்ரேட் பண்ணுறதாகவும் கதை விடுவாங்க. பட் ஆக்சுவலாக என்ன நடந்துகிட்டு இருக்கு, பங்களாதேஷில் இருந்தால் நபர்கள் இந்தியாவுக்குள்ளே இன்ஃபில்ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த நாட்டு மக்களுக்கு என்ன காரணம், எதனால் ஹேட்டு அப்படின்ற ஒரு அடிப்படை நாலேஜே இல்லாமல் இந்தியாவுக்கு எதிரான ஹேட்டை கல்டிவேட் பண்ணி இப்போ டோட்டலாக இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக இப்படிப்பட்ட காரியங்களை ஈடுபடுத்துகிற மாதிரி அவங்க செஞ்சுருக்காங்க.
இப்போ இதை அவங்க ஏன் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள். ஆல்ரெடி சொன்ன மாதிரி முகமது யூனிஸ் அவர்களுக்கு அரசியலில் இப்போ என்ன தான் அவர் இருக்கிறாரு அப்படின்னாலுமே ஃப்யூச்சரை பற்றி ஒரு சில பயங்கள் இருக்குது. வருங்காலத்தில் நம்ம பவரை விட்டு போயிடுவோமா அப்படின்ற ஒரு அச்சம் இருக்கிற காரணத்தினால அவர் அந்த மக்களை ரேடிக்கலைஸ்டாக நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா இந்தியா மாதிரி ஒரு பெரிய எதிரியை காமிச்சு உள்ளுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை நம்ம மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் அது ஒரு கட்டத்துக்கு மேலே போய் நமக்கு என்ன பிரச்சனையை ஏற்படுத்துது அப்படின்னா ஹை கமிஷனை வந்து ஷட் டவுன் பண்ண வைக்குது. இந்த பங்களாதேஷில் இருக்கிற இந்தியா ஹை கமிஷன் வந்து ஷட் டவுன் ஆகிறதுனால யாருக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, பங்களாதேஷி மக்களுக்கு தான் பிரச்சனை. இன்றைக்கி பங்களாதேஷில் இருக்கக்கூடிய சில முக்கியமான நபர்கள் வாய்ஸ் அவுட் பண்ணுறாங்க. சோஷியல் ஆக்டிவிஸ்ட் எல்லாரும் வாய்ஸ் அவுட் பண்ணுறாங்க. எப்போ மெடிக்கல் வீசான்ற ஒன்று இருக்குது, இங்கேருந்து மருத்துவத்துக்கு நம்மளோட மக்கள் இந்தியாவுக்கு போய் தான் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு வராங்க சீப் அண்ட் பெஸ்ட்டாக. அந்த மெடிக்கல் வீசா கிடைக்காம நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஹை கமிஷன் ஷட் டவுன் ஆச்சுன்னா வீசா கிடைக்காது மக்களுக்கு, அடிப்படையாக மெடிசனுக்கு போகிறதுக்கே பிரச்சனை அப்படின்னு சொல்லி நிறைய ஆக்டிவிஸ்ட் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. மற்றும் அங்கே இருக்கிற வீசா அப்ளிகன்ஸ் எல்லாருமே கதறாங்க இன்டர்வியூவில். தேவையில்லாமல் ஒரு சில நபர்கள் இந்த பிரச்சனையை பண்ணுறதுனால நாங்கள் பாதிக்கப்படுறோம் அப்படின்னு கதறாங்க. ஸோ இப்படிப்பட்ட பிரச்சனைகளாக அவங்க நாட்டு மக்களுக்கு தான் இது ஏற்படுத்திட்டே தவிர நமக்கு இதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஹை கமிஷன் இருந்தா என்ன இல்லைன்னா என்ன. சரி, இப்போ பங்களாதேஷி அஃபிஷியல் கவர்மெண்ட் இதுக்கு என்ன தான் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை பங்களாதேஷும் இந்தியாவும் இணைந்து இருக்கணும், இந்த குறிப்பிட்ட பிராந்தியத்தில் 2 நாடுகளும் டிபெண்ட்டாக இருக்கணும், எக்கனாமிக்கும் சரி செக்யூரிட்டிக்கும் சரி, அப்போ தான் 2 நாடுகளும் நல்லா வளரும் அப்படின்னு சொல்லி பங்களாதேஷி ஹை கமிஷன் இந்தியாவில் உட்காந்துக்கிட்டு ஸ்டேட்மெண்ட் விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே ரேடிக்கலைஸ்டு மாபை வளர்த்து விடுறதே இன்றைக்கி பங்களாதேஷில் இருக்க பவரில் இருக்கிற பொலிட்டிக்கல் பார்ட்டி தான். ஸோ நேற்றைக்கு நடந்த இந்த கலவரத்தில் நம்மளோட ஹை கமிஷனுக்கு தேவையான செக்யூரிட்டியை பங்களாதேஷி மிலிட்டரி அண்ட் போலீஸ் கொடுத்துருக்காங்க. ஹை கமிஷனுக்கு பெருசாக எந்த விதமான பாதிப்பும் இல்லை. த்ரெட்னிங் பண்ணக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் அவங்க கிட்டேருந்து வந்திருக்கே தவிர ஹை கமிஷனை தொடுறதோ இல்லை ஃப்ளாகை தொடுறதோ அந்த மாதிரிலாம் எந்த ஒரு சம்பவமும் நடக்கலை. பட் ஃப்யூச்சரில் நடக்குமா அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா இந்த நபர்கள் கல்டிவேட் பண்ணுறது அப்படின்றது கம்ப்ளீட் ரேடிக்கலிசம். ஒரு கண்ட்ரியவே ரேடிக்கலிஸ்ட்டாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க. இது எங்கே போய் முடிய போகுதுன்றது தெரியல. இது மாதிரி சில தகவல் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் டிபி நியூஸ் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை வரக்கும். நன்றி, வணக்கம்.